விஜய்க்கு வந்து விஜயோட அப்பா இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து சொல்றாரு. அவரு எந்த மதத்தையும் சார்ந்தவர் இல்ல. சர்டிஃபிகேட்ல இந்தியன் அப்படின்னு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு. ஆனா ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவரா, ஒரு பிராக்டிசிங் கிறிஸ்டியனா தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் விஜய். இன்னைக்கு எல்லா மதத்து கோயிலுக்கும் போறாரு. அரசியலுக்கு வந்த பிறகு. பட் அவரு ஒரு பிராக்டிசிங் கிறிஸ்டியன் அப்படின்றதுல அது வெளிப்படையான ஒரு விஷயம் தான். அவர் பேர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு வந்து ஜோசப் விஜய் என்கிற நான் அப்படின்னு ஒரு ஆனா கொஞ்சம் ஒரு 4, 5 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா, இந்த மெர்சல் பட டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ அவருடைய வோட்டர் ஐடி ஜோசப் விஜய்ன்றத எடுத்து ராஜா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில போட்டு, ஜோசப் விஜய் தமிழனா அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடுனாங்க. பட் இந்த எலக்ஷன்ல வந்து இந்த தமிழர், தெலுங்கர், வந்தேரி, கிறிஸ்தவர், முஸ்லீம் அதெல்லாம் எதுவும் இடப்படலன்னு நெனைக்கிறேன். விஜயோட அந்த ஜனரஞ்சகமான அந்த முகம் மட்டும் தான் அ மக்கள் பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் தான் எடுபட்டிருக்குது. ஏன்னா, எந்த வேட்பாளர், எந்த ஜாதி, எந்த மதம் எதுவுமே தெரியாம கேண்டிடேட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க எம்.எல்.ஏஸ். அத எப்படி பார்க்குறீங்க? இந்த விதத்துல விஜய்க்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். ஹி ஹஸ் பீன் எ கிரேட் ஈக்குவலைசர். எந்த அளவுக்கு பெரிய ஈக்குவலைசர்னா, திருப்பரங்குன்றத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. மீனாட்சி அம்மன் இருக்கிற அந்த சந்நிதி இருக்கிற ஏரியால ஒரு முஸ்லீம் தான் ஜெயிச்சிருக்காரு. மதுரை மத்திய 2 தொகுதி. ஸ்டால்வார்ட்ஸ் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அண்ட் டைரக்டர் சுந்தர் சி. இவங்க 2 பேரும் அப்படி மோதி யாரும் ஜெயிக்கல. கடைசியில எங்கேருந்தோ வந்த ஒரு பத்ருதீன் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. மதுரையும் பதில மக்கள் என்ன சொல்றாங்க? நீ எவனா வேணா இருந்துக்கோ, எங்களுக்கு சரியா ஆட்சி செய்தா போதும். நீ இஸ்லாமியரா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அங்கே தான் நிற்கிறாங்க தமிழ் மக்கள். இந்த தமிழ் மக்களை பார்த்து தான் மிஸ்டர் ஹெச் ராஜா மாதிரி ஆட்கள் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஜோசப் விஜய், அதே ஜோசப் விஜய் இப்போ எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாரு. மொத்த இந்தியாவிலும் ஒரே ஒரு கிறிஸ்டியன் சீஃப் மினிஸ்டர் வர போகிறாரு. நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் எப்படிப்பட்ட மக்கள்? அப்போ தமிழ்நாட்டு மக்களை பற்றி தானே நீங்கள் கேள்வி கேட்கணும். இவங்க எப்படி இவ்வளோ வித்தியாசமாக இருக்காங்க, இவ்வளோ மாடர்னாக, இவ்வளோ ப்ரோக்ரெசிவாக இருக்கிறாங்க, எப்படி இவ்வளோ விசாலமான அப்போ உலக பார்வை இவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு நீங்கள் கேட்கணும்ல. ஏன்னா எங்களுக்கு பிகினிங்லேருந்து அப்படி தான். நாங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொன்னவங்க. எங்களேருந்து யார் வந்தாலும் சிறந்த கருத்துக்கள் இருந்தால் நாங்கள் ஏற்றுப்போம். அவங்க மதம், இனம், மொழி எல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களுக்கு வேலை செய்ய நல்ல ஆட்கள் கிடைச்சா நாங்கள் அவங்கள பயன்படுத்திப்போம். அப்போ அதை மக்கள் திரும்ப திரும்ப நிரூபிக்கிறாங்க பாருங்க. இப்போ இந்த ஜாதி கலவரங்கள் தமிழ்நாட்டில் அப்படி தலை விரிச்சு ஆடுது. இந்த ஊரில் போய் டேங்க்ல மலம் கலக்கிறது, இந்த புல்லை படித்தா அதை போய் வெட்டுறது, இந்த கயிறை கட்டிட்டு வர்றது, இதெல்லாம் ரொம்ப கேவலமாக தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஒரே ஒரு விஜய் வந்து யார் எந்த ஜாதினே தெரியாமல் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. நிறைய பெண்கள் வெற்றி அடைந்திருக்கிறாங்க. ஏழைகள், எளியவர்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, எவ்வளோ பேர் அவங்க வாழ்க்கையில இது மாதிரி சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைச்சே இருந்திருக்காது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை ஜோசப் விஜய் என்கிற ஒரு கிறிஸ்டியன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. மக்கள் அவர் கிறிஸ்டியனா, முஸ்லீம் அதெல்லாம் பார்க்க அவர் முஸ்லீமா இருந்தால் கூட ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? 2 பிராமணர்களும் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், 2 பிராமணர்களும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்காக நீ ஒன்று அர்ப்பணிச்சிட்டியா, நீ எவ்வளவோ விட்டு கொடுத்துட்டு எங்களுக்காக வந்திருக்கிறியா, நாங்கள் உனக்காக பேக்கப் பண்ணிக்கிறோம், நீ எங்களுக்காக இவ்வளோ செய்தியா, நான் உங்களுக்காக இவ்வளோ செய்வேன்னு டிரான்சாக்ஷனில் தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த டிரான்சாக்ஷன் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் மக்கள் உடன்படுறாங்க. அந்த டிரான்சாக்ஷனில் நீ அதிகம் எடுத்துக்கிற, எங்களுக்கு கம்மியாக கிடைக்குதுன்றது தெரியும் போது மக்கள் பொங்கி எழுறாங்க. இல்ல அது வேற ஒருத்தருக்கு நடக்க வாய்ப்பு இல்லைன்ற நானு. அதாவது விஜய்க்கு விஜயா இருக்கவே தான் நடந்திருக்கு. விஜய் இப்ப நீங்களுமே கூட திமுக மீதான விமர்சனங்கள் தொடர்ச்சியா முன்வைக்கிறீங்க. திமுகவுக்கு ஒரு மாற்று வந்துராதா அப்படின்னு பல பேர் ஆதரிச்சிருக்கீங்க. ஆனா விஜய் தானே அதை செஞ்சிருக்காரு. ஆமா, மற்றவங்களால முடியல. அது விஜய்க்கு மட்டும் ஏன் நடந்துச்சுன்னு கேக்குறேன். விஜய் அதுதானே அவர் மேல இருக்கிற கிரேஸ். விஜய் 30 ஆண்டுகளாக கல்டிவேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிற அந்த இமேஜ். அவர் அதை தற்செயலாலாம் செய்யல. அவர் கல்டிவேட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அப்ப அது கல்டிவேட் பண்ற அளவுக்கு ஒருத்தருக்கு மதிநுட்பம் இருக்கு, அறிவு இருக்கு. 2 விதங்கள் இருக்கு. அவர் அந்த அளவுக்கு மேனிபுலேட்டிவா நீங்க வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு புத்திசாலியான்னு வச்சுக்கலாம். வி கிவ் ஹிம் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட். அந்த அளவுக்கு புத்திசாலி. 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன பையனா இருக்கும்போது இதை பிளான் பண்ணியிருக்காருன்னா அது எப்பேற்பட்ட மூளை. அந்த மூளையை வேலை வாங்குறது தானே சாமர்த்தியம். பட் அப்ப நீங்க கல்டிவேட் பண்ணிருக்காருன்றீங்கல்ல, அப்ப அது ரொம்ப மோசமான ஒரு செயலா இருக்கே. இல்ல அப்படி இல்ல சார். எல்லாருமே அப்படிதான் கல்டிவேட் பண்றாங்க. எல்லாரும் அவங்கவங்க நான் ஒரு நடிகரா அவர் ரசிக்கிறேன். பட் அவருக்குள்ள வேற ஒண்ணு வச்சு அவர் தன்னுடைய அஜெண்டாவை நிறைவேற்றிக்கிட்டாரா அப்ப? ஆமா. அவரே நிறைவேற்றக்கூடாது. ஒருத்தர் நமக்காக ஏமாந்துக்கிட்டே இருக்கணுமா? நம்ம தலைவர் கெட்டிக்காரராகவும் இருக்கணும். அவரும் பொழைச்சிக்கணும். நாங்களும் பொழைக்கணும். எங்களுக்காக அவர் ஏமாந்து விழுந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவரே அவரை பார்த்துக்க முடியாதவர் எங்களை எப்படி பார்த்துப்பாரு?
அவர் காரியங்களை சாதிக்க சாதுரியம் இல்லாதவர் எங்க காரியங்களை எப்படி சாதிப்பாரு? நீங்களும் ஜெயிச்சுக்கோங்க. எங்களுக்காக நீங்க தோக்கணும்னு நாங்க சொல்லல. நீங்க ஜெயிச்சுக்கோங்க. ஆனா உங்கள விட அதிகமா நாங்க ஜெயிக்கணும்னு நாங்க சொல்றோம். நம்ம பெரியார்லேருந்து பார்க்கலாம். அது திராவிட அரசியலே வந்து தெலுங்கர்கள் அரசியல். அது வந்து தெலுங்கர்கள்லாம் சேர்ந்து உருவாக்குன வார்த்தைலாம் சொல்லுவாங்க. பெரியார் மீது அவர் கன்னடர் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. அவரே சொன்னாரு, "ஆமா நான் கன்னடர் தான். ஆனாலும் தமிழர்கள் நான் வேலை செய்வேன்" அப்படின்னு சொன்னாரு. அ அறிஞர் அண்ணா மீதும் கூட அரிதாக சிலர் அப்படி ஒரு விமர்சனத்த வைப்பாங்க. அவர் தமிழர் இல்லன்னுலாம் சொல்லுவாங்க. கலைஞர தமிழர் இல்லன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்து மலையாளின்னு சொல்லுவாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள வந்து அவங்க பெங்களூரு, அவங்க வந்து கர்நாடகா, அவங்க தமிழச்சி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மக்கள் வந்து அதெல்லாம் கடந்து தான் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்ப ஜோசப் விஜய் நேற்று ஒருத்தர் சொன்னார், "முதல் முறையாக தமிழர் ஒருத்தர் வென்றிருக்கிறார். தமிழ் அரசியல் வென்றிருக்குதுன்னு" சொன்னாரு. அத எப்படி பார்க்குறீங்க? அ நம்ம தொன்று தொட்டு தமிழரான்னு நம்ம பார்க்கல. நம்ம என்ன பார்த்தோம்னா, உங்களால எனக்கு என்ன நடக்கும்? தனித்தனி நபர்களா எங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்க பிரிட்டிஷ்காரர் இருந்தா மெக்காலே இருந்தா கூட பரவால்ல. உங்களால எங்களுக்கு வேலை நடந்தா ஓகே. நீங்க வேற ஏதோ வடுகரா இருந்தா கூட பரவால்ல. உங்களால வேலை நடந்தா ஓகே. போர்ச்சுகீஸு, டச்சு, பிரிட்டிஷு, பிரெஞ்சு எல்லாரையும் நம்ம வேலை வாங்கியிருக்கோம். நமக்கு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி குடுத்தவங்க போர்ச்சுகீஸு. இன்னும் நம்ம லாங்குவேஜ்ல போர்ச்சுகீஸ் வேர்ட்ஸ் இருக்கு. நம்ம நெறைய பெர்ஷியன்ஸ் கிட்ட இருந்து லாங்குவேஜ் எடுத்திருக்கோம். அவங்க இன்னும் தாசில்தார்ன்னு தான் பேர் வச்சிருக்கோம். தாசில்தார்ன்றது பெர்ஷியன் வேர்டு. இன்னும் அந்த டைட்டில் மாறவே இல்ல பாருங்க. அப்ப நெறைய விஷயங்கள் நெறைய நபர்கள் கிட்ட இருந்து நம்ம கிரகிச்சிருக்கிறோம். நம்ம நுகர்ந்திருக்கிறோம். அத பயன்படுத்துறோம். நம்ம ஊர்லேருந்து விளைஞ்சு வந்த ஒரு நபர்கிட்ட இருந்து, ஒரு ஜோசப் விஜய் கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். அவரும் செய்வாருன்றத நம்ம நம்புறோம். அடிப்படை தமிழ் குணாம்சம் என்னன்னா, நம்ம தமிழர் தமிழர் நம்ம சொன்னா கூட, அது வந்து அந்த சமயத்துக்கான ஒரு ஐடென்டிட்டி தான். பொதுமக்கள் எல்லா உலகத்திலயும் என்ன நெனைக்கிறாங்கன்னா, எனக்கு சில தேவைகள் இருக்கு. தலைமை பண்பு மிகுந்த ஒரு நபரை நான் தேடிக்கிட்டே இருக்கேன். நான் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னா கூட, அங்க 10 பேர் இருந்தாலும் யார் அங்க தலைமை பண்போட இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சுருவாங்க மக்கள். அவங்க கிராமத்துலேருந்து வந்த எழுத படிக்க தெரியாத பெண்ணா இருந்தா கூட, இவர கேட்டா வேலை நடக்கும்ன்றத அவங்க கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு கரெக்ட்டா அவர்கிட்ட போய், "சார் இது எங்க சார் குடுக்கணும்னு?" கேட்பாங்க. அப்போ தலைமை பண்பை, இல்ல அந்த மீட்பரை தேடிக்கொண்டே ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்றது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல. நம்மள சேர்ந்த நம்ம ஜீவராசியில எல்லாத்துக்கும் அந்த பண்பு இருக்கு. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிய பார்த்த உடனே போய் டபக்குன்னு அட்டாச் ஆறது தன்மை நமக்கு எல்லாருக்கும் இருக்குன்றதுனால, அத நம்ம தொடர்ந்து செய்துட்டே இருக்கோம். ஒரு லீடர் இருக்காருன்றதுனால கூட நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. அடுத்த லீடர் யாரா இருப்பாங்கன்றது கூட நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். அது மனித பண்பு மட்டுமில்ல. அது நமக்குள்ள இருக்கிற மிருக பண்புன்றதுனால, அதுதான் நம்மள கட்டி காப்பாத்திட்டே இருக்கு. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப ஜெயிச்சுட்டே இருக்கோன்றதுனால, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடு. அத நம்ம விட்டே குடுக்கக்கூடாது. யார் அதை இழிவுபடுத்தினாலும், ஆமா நீங்க கன்னடர கூப்பிடுவீங்க, மலையாளிய கூப்பிடுவீங்க, ஒ க மைசூர்காரிய ஆமா கூப்பிடுவோம். நாங்க அப்படிதான். எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. எங்களுக்கு வேலை நடக்கணும். நாங்க தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். நாங்க முன்னேறிட்டே இருக்கணும். அதற்கான கருவி யாரா இருந்தாலும், அவங்கள நாங்க சமரசம் இல்லாமல் பயன்படுத்திக் கொள்வோம். ம். அதுதான் எங்க டிஎன்ஏ. இல்ல விஜய்க்கும் கூட ஒரு அவரை இந்த ஜாதி, அந்த ஜாதின்னு சொந்தம் கொண்டாடிக்கிறாங்களே தவிர, அவருக்கு ஒரு பெரிய ஜாதி அடையாளம் இல்ல. ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற அடையாளங்கள் இல்ல அவருக்கு. எல்லா ஜாதி ஓட்டையும் அவர் வாங்கியிருக்காரு. அது கூட முதல் தடவையா இந்தியால இது நடக்குதுன்றதுனால, இது வரவேற்கத்தக்க ஒரு மாறுதல். இந்த ஜாதி பிடி ஒழிந்தது. பெரியார் ஆக்ஸாபட்டா மாரி, ஜாதின்ற கான்செப்ட்டே இந்த தடவ எலக்ஷன்ல இல்ல பாருங்க. ஆல் ஆர் ஈக்குவல்ன்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அந்த ஒரே ஒரு சாதனைக்காக மிஸ்டர் ஜோசப் விஜயை நாம ரொம்ப வாழ்த்தணும். பெரியாரின் கனவு அவர் நிறைவேத்தியிருக்காரு. இன்னும் எத்தனை கனவுகள நிறைவேத்துறார்ன்னு பார்ப்போம். பாஜக பிரமுகர் ஒருத்தர் விவாதத்தில பேசும்போது, "கழகங்கள் இல்லா தமிழ்நாடு அப்படின்றது அமைஞ்சிருக்கு. 67க்கு பிறகு அமைஞ்சிருக்கு" அப்படின்னு சொன்னாரு. அப்ப நெறியாளர் சொல்றாரு, தமிழக வெற்றி கழகம். "தமிழக வெற்றி கழகம் தானங்க." "இல்ல, இல்ல. இது திராவிட வெற்றி கழகம் இல்ல. தமிழக வெற்றி கழகம் தான். அதனால மகிழ்ச்சி" அப்படின்றாரு. பாஜகவோட மகிழ்ச்சி எப்படி பார்க்குறீங்க? பாஜக வந்து ஐய்யயோ! நம்ம சொல்ட்டோம். அதனால ஜெயிச்சதா காமிச்சுப்போம்னு நெனைக்கிறாங்களே தவிர, ஆக்சுவலி ஜோசப் விஜய் கிட்ட தோத்து போனது தான் நாங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய தோல்வி. இவங்க ஜோசப் விஜய்ன்றதுனால, அவர் வேற ஒரு புது கட்சின்றதுனால, திராவிடத்துக்கு எதிரா இருப்பார், சமூக நீதிக்கு எதிரா இருப்பார்ன்னு அவங்க நெனச்சாங்கன்னா, அது உண்மை இல்லை. ஜோசப் விஜயோட அப்பாவே சமூக நீதிக்காரர். நீங்க அவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பாருங்க. அவரு சமூக நீதியை இத்தன வருஷமா அவர் வளர்த்த பையன். அவர் எப்படி இருப்பார்? அதுக்காக அவங்க கண்மூடித்தனமா அவர் நம்பணும்லாம் அவசியம் இல்ல. இது நாங்க வச்சிருக்க சிலபஸ். இந்த சிலபஸ்க்குள்ள தான் அவர் வேலை செய்யணும். இந்த சிலபஸ்க்குள்ள தான் அவர் எல்லாத்தையும் செயல்படணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இவர் சிலபஸை மீறினால், இவரையும் தூக்கி போடுறதுக்கு தமிழக மக்கள் தயங்க மாட்டாங்க.
நான் திரும்ப திரும்ப அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து டிஎம்கே விட டெமோக்ரஸி பெருசு. டெமோக்ரஸினா என்ன? மக்கள் ஆட்சி. நாங்க தான் ஆட்சி செய்றோம். எங்கள் பிரதிநிதி தான் அவர். அத எப்பவுமே ஆட்சி செய்றவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு நல்லது.